மக்கள் ஊடகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. செய்திகள் தொடர்புக்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஊர் பொதுமக்களுக்கு தெரியாமல் மாரியம்மன் கோவில் பெயரில் அறக்கட்டளை வங்கி கணக்கு துவங்கி வெளிநாடுகளில் பண வசூல் செய்து வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார். திருப்பத்தூர் மாவட்டம் கூத்தாண்ட குப்பம் ஊர் பொதுமக்கள் இன்று ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்தனர். அதில் கூத்தாண்ட குப்பத்தில் இருக்கும் மாரியம்மன் கோவில் பழுதடைந்து இருந்த காரணத்தால் அதனை ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி புதிதாக கட்டி வருகின்றனர். இதனை தடுக்கும் வகையில் அதே பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன், சண்முகம், கோவிந்தராஜ், பச்சையப்பன், ராஜாமணி, சாமு, சசிகுமார், ராஜேந்திரன் ஆகியோர் செயல்பட்டு வருகின்றனர் எனவும் இதற்கு முழு காரணம் மாரியம்மன் கோவில் பெயரில் இவர்கள் அறக்கட்டளை தொடங்கி வெளிநாடுகள் மற்றும் வெளியூரிலிருந்து பணம் வசூல் செய்து அதனை பங்கு போட்டு பகிர்ந்து கொள்கின்றனர். மேலும் ஊர் பொதுமக்களுக்கு தெரியாமல் அறக்கட்டளை தொடங்கி பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதால் ஊர் பொதுமக்களுக்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் உள்ளது. இந்த அறக்கட்டளை மூலம் வரும் பணத்தை கணக்கு காண்பிக்க வேண்டும் என்ற காரணத்தால் கோவிலை நாங்கள் கட்டுகிறோம், அதன் வேலையை எங்களிடம் கொடுங்கள் என கூறி அவ்வப்போது தகராறில் ஈடுபட்டு வருவதும் மேலும் கோவில் கட்ட தடையாக உள்ளனர் என கூறியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தன. நான் கூத்தாண்டு குப்பம் ஊராட்சி சேர்ந்த ஊர் நாட்டாமை தாய் கிராமத்தில் நாட்டாமை சிவகுமார் என் பேர். இந்த மாதிரி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து தாய் கிராமத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் வந்து கட்ட பணி தோணும். பழசாக இருந்துச்சு, அதை இடிச்சிட்டு புதுசாக கட்டலாம்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் முன்னில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கோயிலை இடிச்சிட்டு புதுசாக கட்டலான்னு புதுப்பிச்சோம். பேஸ் போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு, கட்ட முடியல. அதுக்கப்புறம் 4 வருஷம் வச்சு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்து எங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் தண்டுலெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டொனேஷன் வாங்கி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்டலாம் வாங்கி கோயில் பணி வந்து 75% இப்போதைக்கு முடிச்சுட்டு இப்போ ஒரு மாத காலமாக ஒரு 15 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு சமூக விரோதி ஒரு 3-4-5 பேர் சேர்ந்து சசிகுமார், இந்த கோவிந்தராஜ், பிரபாகரன், அவங்க கூட ஒரு 4-5 பேர் எல்லாம் சேர்ந்து இந்த ராஜேந்திரன் இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு மொத்த பேரும் சேர்ந்துன்னு இப்போ ட்ரஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று எங்களுக்கு தெரியாமல் பெருமாள் கோயில் மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஊர் பொதுமக்களுக்கு தெரியல. இது மூலிமா அவங்க ஃபண்டெல்லாம் வர வச்சு ஏதோ வந்து அதை செலவு பண்ணு இப்போ 75% வேலையை முடிஞ்சிட்டு இருக்குது. 75% வேலை முடிஞ்சிட்டு பின்னாடி இப்போ எங்களையும் வந்து சேர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதம் கணக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு போர்ஜரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி கேட்டதுக்கு அவங்களுக்கு வந்து சரி வரை எங்களுக்கு வந்து கணக்கு பண்ண கொடுக்கல. இப்போ கோயில் பணி நாங்கள் செஞ்சு திருப்பி வந்து காசு இல்லாதனால நிற்க வச்சுருந்தோம். இப்போ திருப்பி செய்யறதுக்காக நாங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த கோயில் வேலை தடை பண்ணுறாங்க, வந்து செய்யக்கூடாது, நாங்கள் செஞ்சுக்கிறோம், நீங்கள் விட்டு போங்க, இவ்வளோ செஞ்சுட்டீங்கன்னா நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேனர் எடுத்துன்னு ஒரு பேங்க்லேருந்து யாரோ வந்தாங்க ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சு இவங்க வந்து எங்களுக்கு தெரியாத ஊர் பொதுமக்களுக்கு தெரியாமல் ஒரு ட்ரெஸ் ஆரம்பிச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து கொள்ளடிச்சு சாப்பிடுறாங்க விஷயம் தெரிஞ்சு முன் வந்தது. அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி நேற்று இன்னைக்கு நிலைமைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தை வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். அதை விசாரணை செய்து காவல் நிலையம் கூப்பிட்டு அவங்க விசாரணை செய்து கோயில் திருப்பணி நல்லபடியாக முடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுமா கேட்கணும்.